உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு வர்றேன், நீ இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க. அமைதி அமைதி. மோகினி, நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு கால் அந்த கௌரியும் சங்கரம் மறைமுகமா நமக்கு எதிரிகளா வேலை செய்யறாங்களோ? நீ நினைக்கிறபடியும் இருக்கலாம். அந்த மாதிரி மட்டும் இருந்தா அவங்க 2 பேரையும் சரியான முறையில பழி வாங்கிடுவேன். குட் மார்னிங் சார். வருதான் எவிட வந்துட்டான் சார். நேத்து இந்த கௌரி சங்கர் இருக்காங்களே, அவங்க ரவி மன்மதன் டான்ஸ் பார்க்க போயிருந்தேன். டான்ஸ் ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஜனங்கள்லாம் அணுவணுவா ரசிச்சாங்க. கடைசி வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லாம அழகா நடந்தது. ஆனா சார், உங்க டான்ஸ்ல ஜனங்கள்லாம் ஏதோ கூச்சல் போட்டு கலாட்டா பண்ணாங்களாமே, ஏன்? யாரா சொன்னா? அடி ஒண்ணு விழுவலங்கிறீங்களா? பேசாம சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லலாம்னு வந்தேன். என்ன? சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பெரிய கோடீஸ்வரரு இதே ஹோட்டல்ல தனி காட்டேஜ்ல வந்து தங்கி இருக்கிறாரு. அவரு டிராமா, டான்ஸ், கச்சேரி இதையெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து அடிக்கடி அவங்க சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போவாரு. அவர்கிட்ட உங்களை பத்தி சொன்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. சரி, அவங்கள நாங்க சாயந்தரம் சந்திக்கிறோம். சாப்பாடு கொண்டு வர சொல்றீங்களா? இத பாருங்க, நமக்கு இப்ப மனசு சரியில்லை. பேசாம அந்த சிங்கப்பூர்காரங்க கிட்ட கான்ட்ராக்ட் பேசிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு வெளிநாடெல்லாம் போயிட்டு வருவோமே. சரி, அப்படியே செய்வோம். தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களை எல்லாம் கண்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாமதன் வா. அடே, நீங்களும் வந்திருக்கீங்களா? ஆமாப்பா, இவங்க தான் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க, வந்தோம். வணக்கம்மா. வணக்கம். பாருங்கள் பாருங்கள், நீங்கள் தானே மதனன் மோகினி? ஆமாம்மா, நாங்க தான். உங்களோட வருகைக்காகத்தான் ஐயாவும் நானும் காத்திருக்கிறோம். அவருக்கு தமிழ் பேச வாராது. ஐயா உங்களை உட்கார சொல்லுகிறார். அங்காலே இருங்கள் இருங்கள். மிஸ்டர் மதன், இந்த கௌரி சங்கர் இருவரையும் எங்களோட ஊரில் நடனமாட ஒப்பந்தம் செய்ய இருக்கிறோம். நீங்களும் அம்மாதிரி ஆட வாரீர்களா? அதற்கு என்ன தொகை வேண்டும்? எப்படி உங்களோட கண்டிஷன்? ஓஹோ, இந்த கௌரி சங்கர் உங்க ஊருக்கு வர சம்மதிச்சுட்டாங்களோ? இவங்க வந்து என்னத்தை ஆடி. மன்னிக்கணுமா, மதன் மோகினி நீங்க ஒப்பந்தம் செய்யறதா இருந்தா நாங்க உங்க ஊருக்கு வரத பத்தி கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு சொல்லணும். ஏன், என்ன சங்கதி? வேற ஒண்ணு இல்லம்மா, எங்களுக்கு ஈக்குவலா அவங்களால ஆடவே முடியாது. அதனால வந்து அவமானப்பட வேண்டாம்னு நினைக்கிறாங்க. மௌஷியா, பீலா பிஸ்தர் கோயா கோயா, சீலா சப்த கோயா கோயா. நீங்கள் 2 கோஷ்டிகளும் எங்களோட ஊருக்கு வந்தால் நல்லதா இருக்கும் என்று ஐயா சொல்லுகிறார். இல்லம்மா, அவங்க வந்தா நாங்க வரது சந்தேகம் தான். கௌரி, ஏன் இப்படி பயப்படுற? பயம் ஒண்ணு இல்ல, நமக்குள்ள ஏதாவது பகை வந்துடுமோன்னு யோசிக்கிறேன். அதுக்காக நீ ஒண்ணு யோசிக்கல. எங்களோட சரி சமமா ஆடுறதுக்கு பாவம் உங்களுக்கு தைரியம் இல்ல. அப்படி சொல்லிடாத. நாளைக்கு இதே ஊர்ல எங்க வேணும்னாலும் ஒரே மாதிரி ஆடி பார்த்துடுவோம். பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாம். அதுக்கு தயாரா? இப்பவே தயார். அப்படி வாருங்கள் வழிக்கு. நீங்கள் 2 பட்டால் எங்களுக்கு நல்லது. உங்களுக்குள்ளே போட்டி வந்தால் கலைக்கும் நல்லது. நீங்கள் பேசிக்கொண்ட மாதிரியே நாளைக்கு இந்த ஊர் கண்காட்சியில் ஒரே மேடையில் ஆடுங்கள். அதை நானும் ஐயாவும் பார்க்கிறோம். அப்புறம் எங்களோட ஊருக்கு கொண்டு போக ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறோம். ஓயே, நீங்க சொன்ன மாதிரி ஒரே மேடையில் ஆட நாங்க ரெடியா இருக்கிறோம். அவங்க சம்மதிக்கிறாங்களான்னு கேளுங்க. எதுக்கு நாங்க தயார்தான் ஏற்கனவே சொல்லிட்டோமே. சந்தோஷம். அதற்கு உண்டான ஏற்பாட்டை உடனடியாக செய்யுங்கள். அதையும் அவங்களையே செய்ய சொல்லுங்க, நாங்க வர்றோம்.
மதன், அங்காலே என்ன பேசுகிறீர்கள்? ஒண்ணுமில்ல, ஒரு சந்தேகம் கேட்கலாமா? மௌஷியா, ரூடர் லிப், வியா வியா. ஆஹா. என்ன சந்தேகம்? கேட்கலாமே. உங்க ரெண்டு பேர் குரலையும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இல்லையே, கேட்டிருக்க முடியாதே. நாங்களே வேஷம் போடுறவங்க எங்க கிட்ட நீங்க வேஷம் போடுறீங்களா? வேஷமா? என்ன சொல்லுகிறீர்கள்? ஆச்சி, என்ன பேசுறீங்க? ஏய்யா, சியா சியா. முதல்ல இன்ஸ்பெக்டர், அப்புறம் காது கேட்காத பட்லர், இப்ப இந்த வேஷமா? இனிமே நீங்க எந்த வேஷமும் போட முடியாது. வெரி குட் மதன், வெரி குட். ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? உங்களை கண்டுபிடிக்கணும்னு தானே நான் ஒவ்வொரு நிமிஷமும் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். கவனிங்க. உங்க பூர்வீகம் என்ன? புரிங்க. முதல்ல அது சொல்லுங்க. மதன், நாங்களும் உங்களை போல ஒரு பெரிய கொள்ள கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஆமா, இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி இனிமே ரெண்டு பேருமே ஒன்னா கூட்டா சேர்ந்து பல பெரிய பெரிய காரியங்கள்ல ஈடுபடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே எங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல்ல எங்க கிட்ட இருந்து அபகரிச்சிட்டு போன பொருளை எல்லாம் திருப்பி கொடுங்க, அதுக்கப்புறம் எதையும் பேசலாம். அந்த பொருள் மட்டும் இல்ல, நாங்க ஏற்கனவே பல இடங்கள்ல கொள்ளையடிச்ச பொருளும் உங்ககிட்ட இருந்து அபகரிச்சுட்டு வந்ததும் எல்லாம் எங்க கைவசம் இருக்கு. கவலைப்படாதீங்க, அந்த ரெண்டையும் சமமா பிரிச்சு எடுத்துக்கலாம். உண்மையாவா? உறுதியா சொல்றேன். நாளைக்கு இதே நேரத்துக்கு இந்த ரூமுக்கு வாங்க, உங்க பொருளை நான் திருப்பி கொடுத்துறேன். அதோட நான் ஒரு பெரிய திட்டம் சொல்றேன், அதுக்கும் நீங்க ஒத்துழைச்சா அதுல கிடைக்கிற பொருளையும் நம்ம ரெண்டு பேரும் பங்கிட்டு எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? உங்க பேச்ச நம்பலாமா? ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்பிக்கை துரோகம் செய்யவே மாட்டோம். இப்ப நீங்க புறப்படுங்க. இன்னைக்கு பூராவும் எங்களுக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நாளைக்கு சந்திப்போம். இன்னைக்கு நைட் இங்க தானே இருப்பீங்க? இல்ல இல்ல, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, காலையில தான் வருவோம். அப்ப நாங்க நாளைக்கே சந்திக்கிறோம். தீயா தீயா. நீயா நீயா. ஏங்க, நாம ஏதோ வேகத்துல பேசிட்டு வந்துட்டோமே, இந்த மாதிரி போட்டி எல்லாம் நமக்கு தேவையா? பேசாம இருக்க. நாம ரொம்ப நாளா பொறுமையா தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த மதனும் மோகினி ஒரேடியா பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு ஒரே மேடையில ஆடித்தான் பாத்துருவோமே. வேண்டாங்க, அதனால பின்னாடி ஏதாவது விபரீதம் நடந்துட போகுது. ஒண்ணு வராது, எந்த தடையும் சொல்லாத. சரி, உங்க இஷ்டம். அந்த முடிவுக்கு வா, அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்லாத. ஏங்க, என்ன சிந்தனை? மோகினி, அந்த 14ஆம் நம்பர் ரூம் பூட்டிதான் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ரூம்ல இல்ல. நம்ம கிட்ட இருந்து அபகரிச்சிட்டு போன பொருள் எல்லாம் அங்கேதான் வச்சிருப்பாங்க. இதுதான் சமயம், நான் போய் அத்தனையும் தட்டிட்டு வந்துடுறேன். வேண்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பைத்தியக்காரி, நம்ம ஏமாத்தினவங்களை நாம ஏமாளி ஆக்க வேண்டாம். தைரியமாயிரு, சீக்கிரமா வந்துடுறேன். என் பேச்ச கேளுங்க. நீங்க இப்ப போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்பவும் போகும்போது தடங்கல் பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன்ல, பேசாம இரு.